என்னடா ஒன்றுத்தையும் காணோம்? என்னடா நடக்குதுங்க? என்னடா மறுபடியும் மூட்டை தூக்கி வச்சிட்டீங்க? என்ன இது? குருநாதா, அம்மா, ஐயா, என்னடா இது? குருநாதா, ஏதாவது மந்திரங்கந்திரம் பண்ணி என்ன காப்பாத்து சுவாமி. தேவி மகாதேவி பராசக்தி தாயே பராசக்தி ஓம் பராசக்தி. அம்மா, அப்பா சாமி, என்னடா இது? இப்படியெல்லாம் நடக்குது? முடியாதுடா, முடியாது. அம்மா, இப்பதான் பாரமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு குருநாதா. சரி, ஐயோ, பானை விழுந்துருச்சே. கிணறு வேற ஆழமா தெரியுது. அந்த குருநாதர் சும்மா விடுவாரா? எப்பா சாமி, எம்மாடி, அம்மா, என்னடா இது? சப்பா, ஐயோ, வெறும் தண்ணி தான் இருக்கு. ஐயோ, அப்படின்னா அந்த ஆவி கிளம்பிருச்சா? குருநாதா, நம்ம மோசம் போயிட்டோம். ஓடுற சாமி. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்னாச்சுடா? எல்லாம் ஆயிடுச்சு சாமி. ஏய், இப்படி தொப்பலா நனைஞ்சு வந்திருக்க, அதான் என்னாச்சுன்னு கேட்டேன். ஓ, அதுவா? நீங்க சாம்பலை தண்ணியில கரைச்சிட்டு வர சொன்னீங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரியே அதை பண்ணிட்டு அப்படியே அங்கேயே குளிச்சுட்டு வந்தேன் சாமி. அங்க ஒன்றும் தொந்தரவு இல்லைல்ல? இல்ல சாமி. வழியில யாராவது தடங்கல் பண்ணாங்களா? வழி மறைச்சாங்களா? உன்னைத்தான் கேட்கிறேன். நீ போனதுக்கு அப்புறம் எங்க பூஜையில இருந்த விளக்கு அணைஞ்சிருச்சு. அதனாலதான் கேட்கிறேன், அங்க ஏதாவது தடங்கலாச்சா? ஐயோடா, உண்மையை சொன்னா நம்மளை போட்டு பாடா படுத்திடுவாரு. பொய் சொன்னாலும் மாட்டிப்போம். டேய், என்னடா யோசனை? சாமி, என்ன கேட்டீங்க? யாராவது வழி மறைச்சாங்களா, தொந்தரவு பண்ணாங்களான்னு கேட்டேன். முழுக்க சொன்னா அந்தரத்துல கட்டி தொங்க விட்டுருவாரு. பாதியில இருந்தே சொல்லுவோம். டேய், என்ன முழிக்கிற? சொல்லு. சாமி, ஒரு பையன் வழி மறிச்சான் சாமி. பையனா? ஆமா சாமி, ஒரு பொடி பையன். எங்க போறேன்னு கேட்டான். கையில இருக்கிறத குடுங்கறான். நான் குடுப்பனா? உங்க பேரை சொல்லி, நீங்க சொன்ன மந்திரத்தை சொல்லி ஒழுங்கா ஓடிடு, இல்லன்னா என்னோட ஆசா உன்னை எரிச்சு பஸ்பமாக்கிடுவாருன்னு சொன்னேன். அவன் மாயமா மறைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போய் அந்த சாம்பலை தண்ணியில கரைச்சிட்டேன். அந்த குடுவை? அதையும் தண்ணியில போட்டுட்டேன் சாமி. நல்ல காரியம் பண்ணடா. அநேகமா இனிமே அந்த ஆவியால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்புறேன். எல்லாம் அந்த பகவான் கையில தான் இருக்கு. ஆனா அது நம்ம கையில இல்ல.
இந்த பகவதியமே எல்லாத்தையும் நீதாமா காப்பாத்தணும். என்ன அருணகிரி வரேன்னு சொன்னா அந்த மெயில ஃபார்வர்ட் பண்ணி விடு. ஆளே காணோம். அர்ஜுன் நில்லு. சரி நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். நான் சொன்னதை பத்தி யோசிச்சு பாத்தியா? எதை பத்தி? அதான் உன் பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாள் அனுப்பி வைக்க சொன்னனே. பெரியப்பா, நான் தான் என் முடிவை அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. டேய், தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ல சொல்லிட்டு இருக்காதடா. அவளால இந்த வீட்டுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்க, அதுக்காக நான் ஆட முடியுமா? வீட்டுல பெரியவங்க சொன்னா கேட்டுதான் ஆகணும். அவளை அனுப்புனா அனுப்புடா. என்ன மிரட்டுறீங்களா? டேய், அன்பா சொன்னாதான் நீ கேட்க மாட்டேங்கிறியடா. இதோ பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல உங்க யாரு பேச்சு நான் கேட்கறதா இல்ல. இந்த உருட்டல் மிரட்டல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுங்க. எங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? ஐயோ பெரியப்பா, ஏன் இப்படி படுத்துறீங்க? என்னால முடியாது, மாட்டேன்னு சொன்னா என்ன விட்டுருங்களேன். டேய், அது அப்படி முடியாது. அவ வந்ததுல இருந்து எல்லாமே தப்பாவே இருக்கு. அவளால எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். பெரியப்பா, நான் டேய், அவளால இன்னொரு உயிர் இந்த வீட்டுல போறத பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. அது எப்படி? அது இந்த வீட்டுல பேயும் இருக்கும், பேய்க்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்கன்னா இது என்ன வீடா இல்ல சுடுகாடா? பாருடா, இனிமே அவ இங்க இருக்க கூடாது. இதுதான் எங்க முடிவு. மரியாதை அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பு. முடியாது. நான் இங்க இருக்கிற வரைக்கும் ஆதிரா இங்க தான் இருப்பா. டேய், நாங்க சொன்னா நீ கேட்க மாட்டியா? ஐயோ, நீங்க எதுக்கு என்ன டார்ச்சர் பண்றீங்க? தயவு செஞ்சு அவ விஷயமா இனிமே என்கிட்ட பேசாதீங்க. பேசலடா, முதல்ல அவளை அனுப்பி வை. நீங்க தலையில நின்னாலும் அது மட்டும் நடக்காது. தயவு செஞ்சு வம்பு இழுக்காதீங்க. எப்ப பாரு இதே வேலைதான் உங்களுக்கு. எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்றியா? போட்டி பயல, அவளை நீ அனுப்புற. இதுதான் எங்க முடிவு. எதையும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. என்னடா இது? டென்ஷன் பண்றாங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஏய், ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கா இப்படி பைக்கே வீசின? அம்மா தாயே, நான் தெரியாம பண்ணிட்டேன், விடியா? ஐயோ, என்ன எதுக்கு இப்படி கோச்சுக்கிற? நான் என்ன பண்ண? நீ ஒண்ணும் பண்ணல. தயவு செஞ்சு நான் கொஞ்சம் ஃப்ரீயா விடு. ஐயோ கடவுளே, இப்பதான் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு கிளம்புன, அதுக்குள்ள என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏய், வாயை மூடிட்டு கொஞ்சம் பேசாம உள்ள போறியா? சும்மா நை 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 ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? எதுக்கு பண்ணி அழுகுற? என்ன பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? யார் மேல இருக்கிற கோவத்தை ஏன் மேல காட்டுற? நான் தான் கேள்வி கேட்காத, என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுன்னு சொல்றேன். நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேன்ற. வெளியில போனவரு கோவமா வந்து கீச்சன கடாசுனா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா? ஷோ, இந்த பிரச்சனையே உன்னாலதாம்மா. நான் என்ன பண்ண? உன் ஜாதகம் சரியில்லையா? உனக்கு பேய் பிடிச்சிருக்கான். அப்பாவும் சுதர்சனும் செத்தது உன்னாலதானா? உன்னை அம்மா வீட்டுக்கு அனுப்பிவேன்னு சொல்றாங்க, போதுமா? அவங்க என்னடா உன்னை வீட்டை விட்டு துரத்துல என்ன டார்ச்சர் பண்றாங்க. அதை புரிஞ்சுக்காம நீயும் நான் பாடா படுத்துறிய. ஏன் அர்ஜுன், நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? அப்படித்தான் சொல்றாங்க. யார் அப்படி சொன்னாங்க? என்னை அம்மா வீட்டுக்கு அனுப்பி வேணும் யார் சொன்னது? என் பெரியப்பா, சித்தப்பா, மாமா எல்லாரும் சொல்றாங்க அதிரா. அதை கேட்டுட்டு நீ பேசாம இருக்கியா? எனக்காக நீ ஒண்ணுமே பேசலையா? ஏய், டென்ஷன் பண்ணாத. நான் பேசலன்னு உனக்கு தெரியுமா? நீ பாத்தியா? என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு? ச்சே, இங்க இருக்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. அர்ஜுன், அர்ஜுன்! ஆதிரா, என்னாச்சுமா? எதுக்கு இப்ப கண் கலங்குற? ஒண்ணு இல்ல. என்னம்மா நீ?
விதி முடிஞ்சு அவரே போய் சேர்ந்துட்டாரு. அத நானே ஏத்துக்கிட்டேன். நீ ஏமா கண் கலங்குற? எனக்கு எனக்கு இங்க இருக்கவே கஷ்டமா இருக்கு அத்தை. எல்லாரும் என்னால தானே சொல்றாங்க. அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, அதை விடுமா. உன் தப்பு எதுவுமே இல்ல. ஆனா எல்லாருமே என் மேல கோபமா இருக்காங்க அத்தை. இதுல கோபப்படுறதுக்கு என்னமா இருக்கு? அவரே சாகிறதுக்கு முன்னால உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சிருக்காரு. உன்னை மனசார ஏத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீங்க ஒருத்தர் தான் அத்தை எனக்கு ஆறுதலா இருக்கீங்க. நீங்களும் இல்லைன்னா என்னம்மா இது? இதெல்லாம் கொஞ்ச நாள் பிரச்சனை. இத பாரு, எல்லாம் போக போக சரியாயிடும். அழாத, கண்ணை தொடச்சுக்க. அழாதம்மா. ஏதாவது சாப்பிடுறியம்மா? இல்ல வேண்டாம் அத்தை, மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நான் சுசில் ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன் அத்தை. தாராளமா போமா. கார்ல போறியா? நான் டிரைவருக்கு ஃபோன் பண்ணிட்டு. இல்ல வேண்டாம் அத்தை, இங்க பக்கத்துல தானே இருக்கு, நடந்தே போய்க்கிறேன். வரேன் அத்தை. சரிம்மா. போயிட்டு சீக்கிரம் வந்துருமா. பாத்து போ. சரிங்க அத்தை. ஆண்டி, ஆண்டி, ஆதிரா நீயா? ஏன் தனியா வந்திருக்க? அர்ஜுன் எங்க? வாமா, உள்ள வா. என்னாச்சு ஆதிரா? ஏன் கண் கலங்குற? அர்ஜுன் தொட்டத்துக்குள்ள கோவப்படுறாரு ஆண்டி. சிடு சிடுன்னு விடுறாரு. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். நீ கவலைப்படாதம்மா. அப்பா செத்த துக்கத்துல அவன் இருக்கான். அதான் அப்படி நடந்துக்கிறான். மத்தபடி அவன் தப்பானவன் இல்ல. கொஞ்ச நாள்ல சரியாயிடுவான். நீ அழாத. ஆதிரா வந்துட்டியா? வா வா வா, நம்ம விளையாடலாமா? எப்படி இருக்கீங்க சாமி? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். டேய் சாமி, அவங்கள தொந்தரவு பண்ணாத. நீ வெளியில இரு, நான் வந்துடுறேன். நான் வெளியே இருக்கேன். ஆதிரா, ஏதாவது சாப்பிடுறியாமா? இல்ல வேண்டாம் ஆண்டி, எனக்கு பசிக்கல. சரிம்மா, நீ கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு. இங்க பக்கத்துல ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன வேலை ஆண்டி? சாமிக்கு வாரம் வாரம் பூசாரி கிட்ட போய் மந்திரிக்கணுமா. போயிட்டு நான் உடனே வந்துடுறேம்மா. ஆண்டி நானும் வரேனே ஆண்டி. அய்யோ வேண்டாம்மா, ரொம்ப தூரம் நடக்கணும். நீ வீட்லயே இரு, நான் இப்ப வந்துடுறேம்மா. சரிங்க ஆண்டி. வா. இந்த ஆதிரா, வெளியில போகாதம்மா, வீட்லயே இரு. நான் வந்துடுறேன். சாமி,
வா போலாம். புரியாத உறவில் நின்றே அறியாத சுகங்கள் கண்டே. ஒரு தினுசா இருக்க 500 ஒரு 10, 100 ஒரு 20, 50 ஒரு 20. நீலவேணி, நீலவேணி, என்னங்க? வாய என் பக்கத்துல. ஷோ விடுங்க. சி வாடி, கூப்பிடுறேன்ல. ஷோ நான் வரமாட்டேன். என்கிட்ட உனக்கு என்னடி வெக்கம்? வாடி, வா என் பக்கத்துல வா. தாடி சாப்பிடுறீ? வேணாங்க. சாப்பிடுறீ, நான் கொடுத்தா நீ சாப்பிடணும். வா வா சாப்பிடுறீ. நல்லா இருக்கா? ஷோ நீங்க சாப்பிடுங்க. எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடுச்சலாம். நீலவேணி, நீ ரொம்ப அழகா இருக்க. சாப்பிடு. வேணாங்க. சாப்பிடுச்சலாம். சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இல்ல நிலா, நீ சாப்பிடு. சாப்பிடுங்க. ஐயோ விடுங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. என்கிட்ட போய் என்ன வெக்கம்? எனக்கு போதுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஐயோ இத மட்டும் சாப்பிடு. இத மட்டும் போதுங்க. சாப்பிடு. சாப்பிடுங்க. நிலா இத மட்டும். ஷோ நீங்க சாப்பிடுங்க. சரி, இந்த திராட்சை சாப்பிடு. சாப்பிடு நீலவேணி. எனக்கு வேணாங்க. நம்ம தனியா இருக்கோம், சாப்பிடு. நாம 2 பேரும் தனியா தான் இருக்கோம், சந்தோஷமா சாப்பிடு. சாப்பிடு நீலவேணி.